வணக்கம் ஃபிஷிங் அலோன் தமிழ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க கிளம்பியாச்சு ஃபிஷிங்க்கு. பைக் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் ஒரு 3:30 மேலே ஆயிடுச்சு. வாங்க இன்றைக்கி எப்படி மீன் பிடிக்கலான்னு பார்ப்போம். நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களே. அப்போ தான் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நல்ல மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு நிறைய பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். எங்கள் ஊர் ரோட்டு லோக்கல் ரோட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ரோடு வந்து நம்ம ஊர் ரோடு தான். இது நல்லா இருக்குது ரோடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போகிற ஊர் பக்கத்து ஊர் தான். நம்ம மீன் பிடிக்க போகிற கம்மா இந்த கம்மா தான். இன்றைக்கி தான் இங்கே தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் தூண்டில் போட்டு. அந்த ஃபஸ்ட்டு போன கம்மாயில் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு 1 ஹவர் ஒரு மீனும் கூட கிடைக்கல. இன்னும் அங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை நமக்கு. அதனால் வந்து நம்ம திரும்ப வந்து ரிட்டன் வந்துட்டு நம்ம ஊர்லேயே ஒரு கம்மாயில் வந்து இன்றைக்கி போட்டு பார்ப்போம்னு வீடியோ எடுக்க வந்து உள்ளே வந்துட்டேங்க ப்ளேஸ் செட் பண்ணி. வாங்க இப்போ எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் பாருங்கள், செட்டப் பாருங்கள். 2 முள் மாட்டிருக்கோம், 2லேயும் புழு மாட்டி வெயிட்டு போட்டிருக்கு. உள்ள கரெக்டாக அதை முள்ளுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வருங்க. ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோம்னா கடிக்க ஆரம்பிச்சிடும் மீன். ஒரு மீன் வந்துச்சுன்னா கடிச்சிருச்சு. வா 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 வந்துருச்சு, கடிச்சிச்சுங்க ஃபஸ்ட் மீன். மாட்டிக்கிச்சே மீன், மாட்டிக்கிச்சே. நல்லா மாட்டிக்கிச்சு, நல்லா முழுங்கிச்சு வரும்ல. பிடிச்சோம்னா உள்ளே போட்டுருவான் வார்த்து பத்திரமா. அதுக்கு 3 மீன் பிடிச்சிருக்கான் உள்ளே கிடக்கட்டும். விதவிதமாக ரகரகமாக மாட்டுதே. குறவா கெளுத்தியாக தான் மாட்டுதானே. நாட்டு மீனாக தான் மாட்டும் போல எனக்கு. ஜிலேபிலாம் வேணாம், வெளிநாட்டு மீன்ட்டு. இது சரி பண்ணிட்டு திரும்ப போட்டுடலாம் அதே இடத்துல. கடிக்கிறது இழுத்துச்சு. அடடா எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். கேட்டு அப்படி இருந்தால் அப்படியே நேராக உள்ளே போடுங்க. திரும்ப நம்ம போட்டுடலாங்க. இன்றைக்கி கேட்கல நீங்கள் பெரிய மீன் ஒன்றும் கிடைக்கலாம். அதனால் கொஞ்சம் சின்ன மீனாக இருந்தாலும் எடுத்து போடுன்னு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மீனாக தான் வருது. பச்சை குஞ்சாக வருது மீனா. அப்புறம் குட்டி மீன் உள்ளே விட்ருவோம் கீழே படிப்போம். அதெல்லாம் வரக்கூடாது. அடுத்து தூக்கி போட்டாச்சிங்க பார்ப்போம். அடுத்து பெரிய மீனாக கடிச்சா நல்லாயிருக்கும். குட்டி குட்டி மீனாக கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்து, மீடியமான சைஸாக மீன். இந்த மீன் மாட்டிருக்கு. ஒரு ஜிலேபி மீன் கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மாட்டிருக்கு. கொஞ்சம் சின்ன மீன் தான். பையில் போட்டுருவோம் நம்ம வலையில். புழுவை சாப்பிட்டு போயிடுச்சு, அதனால் புழுவை மாட்டிக்குவோம். மாட்ட தான் கொஞ்சம் கஷ்டம். வலிக்கிட்டே இருக்கும் தண்ணிக்குள்ளே ஈரமாக இருந்ததுனால. கரெக்டாக அந்த இதை ஹெட்டை உள்ள இதுன்ட்டோம்டா அப்படியே ஏற்றுக்கிறேன். போதான்னு பாருங்கள். ஓகே, இருக்குதா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க.
ப்ளூ தூக்கி மாட்டிட்டு போட்டுடலாம் அதே பிளேஸில். வாப்பா பெருசாக பெரிய மீனாக ஒன்று அதாவது ஒன்று வாப்பா. சடச்சுன்னு வந்தால் தானே பிடிச்சி சீக்கிரமாக தானே முடியும், வீட்டுக்கு போக முடியும். லேட் ஆகிக்கிட்டு இருக்குங்க வாரு. இப்படி மீனாக மாட்டினா என்ன பண்ணுறது? சின்ன மீன் ஒரு மீன் விட்டாச்சு, இன்னெல்லாம் விட முடியாது, உள்ளே கிடக்கட்டும். பெரிய மீன் கிடைக்காத அன்றைக்கி எதாக இருந்தாலும் ஓகே தான். முள்ளுக்குள்ளே போகிறது எப்போயா முள்ளுக்குள்ளே வர மாட்டிக்கிறது கரெக்டாக. பார்த்தீங்கன்னா சுற்றி முள் நடுவில் நான் போட்டுக்கிட்டு ஓய் பிடிச்சாதானே வர்றது. பிடிக்குது, வா 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 வா. பிடிச்சாச்சு மீன், சக்ஸஸ். ராமருக்கு கிடைக்கிறவங்கள ராமர் தண்ணி பையில் போட்டுருவோம் உள்ள. டைம் வேறு இருட்டாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே கண் தெரியாது நம்மளுக்கு, கொஞ்சம் சின்ன இதாகிடுச்சுண்டா. அங்கே இன்னும் கிடைக்கல, இழுத்தாலே வேஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, கேமராவிலே கொஞ்சம் சரியாக தெரியலை, இருட்டாயிடுச்சு. 6 மணி 6:30 7 மணிக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அடுத்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு 2 மீன் பெரிய மீன் கடிச்சா போதும். கடிக்குது இல்லை இன்றைக்கி நம்மளுக்கு, யோகா இல்லை. பார்ப்போம் எப்படின்னு, இனிமேல் எதாவது கடிக்குதாண்டு. கடிச்சிச்சு. அதான் வழக்கம் போல் சின்ன மீன் தாங்க. கடிச்சம் தெரியுதா? போடுவோம், போட்டு கடைசியில் பார்ப்போம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்றைக்கி. வந்து மீன் பிடிச்சி நம்மளுக்கு ஒன்றும் கடிக்கல இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் ஆச்சு, இருட்டாகி போச்சு. நம்ம இனிமேல் வந்து கடித்த மீன் வந்து கொஞ்சம் மீன் தான் கடிச்சிச்சு இன்றைக்கி. எப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஒன்றுமே இன்றைக்கி ராசி இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நாள் இப்படி தான் போகும், ஒரு நாள் நிறைய மீன் கிடைக்கும், ஒரு நாளைக்கு கடிக்காமே போகும். அதை பற்றிலாம் ஒன்றும் இது இல்லை. நம்ம இன்றைக்கி கிடைச்ச வரைக்கும் லாபம், சந்தோஷம் நினச்சிட்டு இருப்போம், அவ்வளோதான். நீங்கள் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.